எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயின் அதுக்கப்புறம் ஆல்ட்காயின்ஸ்க்கான முக்கியமான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கடைசி இந்த வீடியோக்கு வந்து பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ், லாஸ்ட்டாக நம்ம ட்ரேடிங் சைக்காலஜியை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்திருப்பேன். இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரீயாகவே டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் அப்படின்றது நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட எபிசோட் 16 வரைக்கும் நம்ம வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் நம்ம 17, 18, 19 சொல்லிட்டு நிறையவே பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் தான் அட்வான்ஸாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாளாக பிகினர் லெவலில், அதாவது பேசிக்காக லேர்ன் பண்ணணும் அப்படின்றவங்க லேர்ன் பண்ண வரும்போது அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்துருப்போம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ வர நாட்கள் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய கோர்ஸோட நீங்கள் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணணும்னா அந்த இதில் போய் பார்க்கலாம். நம்மளோட சேனல்லே கோர்ஸ்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது டோட்டலி ஃப்ரீ தான். எந்த விதமான இது காசு அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஹாப்பியான நியூஸ், நம்ம வந்து 9K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்திருப்பேன் ஒரு கிவ்வே ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ புது கிவ்வே எதுவும் இந்த மந்த் ரன் பண்ணல. மேபி நான் கூடிய சீக்கிரமாக ஜானுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிவ்வே சொல்லியிருந்தேன். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும்போது நம்ம $300 வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். இதோட டாஸ்க்லாம் ரொம்ப சிம்பிளானதான். மொத்தம் 4 நாள் தான் வந்து கொடுத்துருப்பேன். நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கணும், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மற்ற சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இவ்வளோ தான். இதில் நீங்கள் ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமாக வந்து 3 பேர் நம்ம எடுத்து அவங்க 3 பேருக்குமே $100 அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறோம். சரிங்களா? இதில் ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ BTC இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா 88,945 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ப்ரீவியஸில் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். அண்ட் ஒரு ஸ்ட்ரக்சரை கூட ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதையுமே வந்து உடச்சிருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்து பேசியிருந்திருப்போம். ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்னை உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேட்டர்னை ஒன்ஸ் உடச்சதுக்கு அப்புறத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்துட்டு ரீடெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு இங்கே விழுந்துருச்சு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதே லைனில் போய்ட்டு ரிஜெக்ட் ஆகி விழுந்திருக்கும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நேராகவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேண்டில் ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கும் இந்த வாரத்தில் 22ஆம் மண்டே அன்றைக்கி. ஆனாலும் அங்கேயும் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப தான் பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4வது முறையாக வந்து 4, 3 அதை மறுபடியும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை இந்த வாட்டி இதை உடைக்கிறாங்கன்னா இந்த பேட்டர்ன் வேலிட் ஆகிடுச்சு தான். எனக்கு கேட்டால் இது வந்து வேலிட் தான். இது வந்து இவ்வளோ தூரம்லாம் போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. இது ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா வேலிட் தான். கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து, அதாவது 89,000 84,000 வரைக்கும் வந்திருக்கு. அப்புறம் ஒரு $4,000 டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. அப்போ அதே வந்து நடந்திருக்கு. ஒருவேளை இப்போ இது வந்து திரும்ப போயிட்டு இந்த பேட்டர்ன் பர்ஃபெக்ட் பிளானை வந்து இன்வாலிட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இது வந்து ரீக்ளைம் பண்ணுறதுக்கு இது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மேலே வந்து திரும்ப போயிட்டு இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுது. ஏன்னா இயரோட எண்டு வருது. அதுக்குள்ளே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு மூவாக கூட இது வந்து இருக்கலாம். ஸோ நம்ம அடுத்து என்ன நடக்கும்ன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபீட்ஸில் வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விற்கிறதா நீங்கள் பார்த்துருக்க முடியும். இந்த இடத்துல நிறைய வந்து பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையவே வாங்கியிருக்காங்க பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறையவே சின்ன சின்ன அமௌண்ட்டுக்காக வந்து விற்றுருக்காங்க. யாரோ சம்திங் எனக்கு தெரிஞ்சு ஒரு தனி நபர் தான் வந்து நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன பாட்டாக வந்து பார்த்திங்கன்னா விற்றுலாம் வேறு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது என்ன நடக்குதுன்னா திரும்ப அக்குமுலேட் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் டீப்பராக க்ளோஸராக வாட்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ லாஸ்ட் 1 டேயில் மட்டும் கிட்டத்தட்ட 6,300 வாங்கியிருக்காங்க, 5,800 விற்றுருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 2,100 விற்றுருக்காங்க. 4 மணி நேரத்தில் மட்டும். அதே 4 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2,900 வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. இப்போவுமே லாஸ்ட் 1 ஹவரில் பார்த்திங்கன்னா 135 BTC வந்து வாங்கியிருக்காங்க, 140 விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரலாக தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் இன்னும் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆர்டர்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்குங்க. ஸோ இன்னமும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வெயிட் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4,400 கிட்ட வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது 74,000 72,000 நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 7,000 8,000 அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பார்லுமே வந்துருக்கு. 7,500 BTC வாங்கிறதுக்கு வச்சுருக்காங்க, அந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டில் இங்கே அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான லார்ஜ் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. ஒரு பக்கம் மேலே வந்து பார்த்திங்கன்னா விற்கிறதுக்கும் வந்து ரெடி ஆகிட்டும் இருக்காங்க. அப்போ இங்கேருந்து என்ன பிளான் ஆகுது அப்படின்னா அதுக்கு பட்சமாக இங்கேருந்து ஒரு ஹையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கோ இன்றைக்கோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. மேலே இருக்கிற லிக்விடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணுறதுக்கான முயற்சிகளை இறங்குவாங்க. அது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படின்றத இப்போ நம்ம அடுத்து 1 by 1 வந்து பார்ப்போம். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போது இந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நோட் பண்ணேன். இதை நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருப்போம், ஆனால் சின்னதாக வந்து வரைஞ்சிருப்போம் வேறு ஒரு பேட்டர்னில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் லாங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுத்துருக்கோம். இதில் நீங்கள் மெயினாக வந்து பார்க்கலாம், மேலேயுமே அதாவது
நம்ம கேண்டிலுக்கு மேலே அப்சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்குது, ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. இது டவுன் சைடில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹோப்பையுமே வந்து கொடுத்துட்ருக்கு நிறைய பேருக்கு. கிட்டத்தட்ட அதை உடச்சதுன்னா 80,000 79,000 75,000 போகணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மேலே போகிறதுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து இது கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஒரு ஜூம் பண்ணி வந்து பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொன்னேன் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்கும். எங்கே அது இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் அப்படின்றது நடந்திருக்கும், அது வந்து வேலிடும் பண்ணியிருக்காங்க. பட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது வந்து இறங்குச்சுன்னா தான் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 30-40% வந்து இதுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஒரு 70% வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நடந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேனிபுலேட் பண்ணி ஏற்றிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. மேபி டே கேண்டிலோட க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதாவது ஒரு 89க்கு மேலே 89,500 89க்கு மேலே இருந்துச்சுன்னா இங்கேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 91லேருந்து அந்த 92 வரைக்கும் வந்து போவாங்க. கரெக்டாக எங்கே அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த ஒரு மெயினான ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வரும் 92 அப்படின்றது. 92லேருந்து அதிகபட்சம் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா 93ங்க. ஏன்னா அது வந்துட்டு இயர்லியோட ஓப்பன் போன வருஷம், அதாவது இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அந்த வருஷத்தோட ஓப்பன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இன்னமும் அந்த ஓப்பன் வந்து ரீக்ளைம் பண்ணலை, வருஷமே வந்து முடிய போகுது, இன்னும் ஒரு 5 நாள் தான் வந்துருக்கு. ஸோ இதை வந்து ரீக்ளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டே வந்துருக்கு. ஆல்ரெடி வீக்லியோட ஹைஎம்மே வந்து ஸ்வீப் பண்ணிட்டு தான் கீழே இறங்கிச்சு, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றத நான் இங்கே உங்களுக்கு வந்து ஸ்கெட்சில் வந்து காமிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு வேளை நல்லா ஏற்றி இந்த ப்ரீவியஸோடைய ஹையை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அகைன் வந்துட்டு ஸ்வீப் பண்ணி கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஓப்பனை தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இயர்லி ஓப்பனுக்கு தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா போகும். ஒருவேளை இதை வந்து ஹோல்டு பண்ணி நின்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அடுத்த கட்டமாக ஒரு ஹை வந்து போகும். இது வந்து பார்த்திங்கன்னா 97 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகும். ஸோ பிடிசியை 97 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த இடத்துல நிறைய லிக்விடிட்டி அப்படின்றதுமே இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமாக Q1ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெருசாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. இப்போ இது வந்து இவ்வளோ தூரம் போகுது, அப்போ மேலே போயிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் நடக்கக்கூடியது. அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கலாம், இல்லைனா அந்த சில வாரங்களில் வந்து நடக்கலாம். ஆனால் இதே நீங்கள் ரொம்ப ஹை டைம் ஃப்ரேம் இப்போ இது உதாரணத்துக்கு நான் 1 டேயில் போகிறேன்னு வைங்களேன், நான் ஆல்ரெடி சொன்னது தான், இங்கே பெரிய ஒரு ட்ரெயின்லனா ஆல்ரெடி உடச்சிது, அங்கே ரிஜெக்ட் ஆகி விழுந்துருச்சு. திரும்ப போனாலும் அதிகபட்சமாக இதை தான் தொடுவாங்களே தாண்டி இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளாகாகவும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்லும் போது எனக்கு இது தோணுச்சு, நான் இருந்தாலும் ஸ்கெட்ச் பண்ணி வைக்கிறேன் ஒரு ஷேடோமாக, ஃப்யூச்சரில் மேபி நமக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வந்து நமக்கு நடக்கலாம். இதை நான் வந்து பிளாக்கில் போடுறேங்க உங்கள் முன்னாடியே. ஏன்னா ஒரு ஷேடோவாக இருக்கட்டும், இது மேபி பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கலாம் ஃப்யூச்சரில், சரிங்களா? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி வேலிட் ஆகலை, வேலிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கும். இதுக்குள்ளே பல பேட்டர்ன்களை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கேயுமே பல வாட்டி வந்து ரிஜெக்ட் அப்படின்றது ஆயிருக்கும். ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மேலே தான் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஓப்பனை வந்து டேப் பண்ண நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 96 97 வரைக்குமே கூட எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃப்ளஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது கீழ் நோக்கி. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா 88,000க்கு திரும்ப வந்து விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, சரிங்களா? இந்த இடத்துல வந்து இருக்குது. ஒருவேளை இந்த இடத்த உடச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இந்த ரேஞ்ச் எல்லோரும் எதிர்பார்த்த ரேஞ்சு அந்த 70 68 இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வரும். 79 நான் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 74 75 ஜோன் நான் எதிர்பார்க்குறேன். அதே நேரத்தில் அங்கே வரும்போது ஒரு வேளை விக்கு வந்து பார்த்திங்கன்னா 69 வரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கது என்னுடைய ஒரு பழைய நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணி நான் ரொம்ப டவுனான ஒரு டைம். ஏன்னா இதுதான் என்னை பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கும். ஸோ அதாவது ஒரு பெரிய கிராஷ் அப்படின்றது மார்க்கெட் நடந்திருக்கும் 2021 ஒரு இந்த கொரோனா டைம் பீரியட் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிராஷ் அப்படின்னு நடந்திருக்கும் மார்க்கெட்டில். அங்கேருந்து தான் பிடிசிலாம் வந்துட்டு 15,000 வரைக்கும் போயிருக்கும். அதோடைய ஹையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் அதை வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்து அங்கேருந்து திரும்ப மேல் நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட அமையும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. இதுதான் நான் வந்து பிடிசியில் இப்போ எதிர்பார்க்குறது, சரிங்களா? ஸோ ஒருவேளை இது வந்து மேலே போகலை, அகெயின் நான் மறுபடியும் சொல்கிறேன், 89,500க்கு மேலே ஹோல்டு பண்ணணும். 89,500க்கு மேலே ஹோல்டு பண்ணணும் இன்றைக்கி டே கேண்டில். ஒருவேளை அப்படி ஹோல்டு ஆகலைன்னா
திரும்ப கொஞ்சம் கீழே வந்து இறங்கும். அது வந்து 85 வரைக்கும் எடுத்துகிட்டு வரும். 86 வரைக்கும் எடுத்துகிட்டு வரும். திரும்ப ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வேளை முடியல அப்படின்ற பட்சத்தில் அது இங்கே நடக்க வேண்டியது இங்கேயே வந்து நடந்துடும். புரியுதுங்களா? இங்கே நடக்க வேண்டியது இங்கே வந்து நடந்துடும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இது ரெண்டுத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ நான் லிக்விடேஷன் மேப்பை எடுத்திருக்கேன். இந்த லிக்விடேஷன் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா யார் அது ஓகே, இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 2.97 பில்லியன் கிட்டே இருக்குங்க. அதாவது பிடிசி ஒரு வேளை 98 போச்சு அப்படின்னா 2.97 பில்லியன் கிட்ட போயிருக்கும். ஆக்சுவலி இதுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. மேபி எக்ஸிட் ஆகிருக்கலாம் உள்ளேருந்து. ஸோ நிறைய பேர் எக்ஸிட் ஆகிருக்காங்க போல். ஏன்னா முன்னாடி பார்க்கும்போது 4 or 8 பார்த்தேன் நினைக்கிறேனே. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதான் இப்போ வந்து 2.9 கிட்டே இருக்குது. அது நியர்லி 3 கிட்டே இருக்குது. 3 பில்லியன்ஸ் கிட்டே வந்து கீழே ஷார்ட்டில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துருக்கு. இது 1 மந்த்துக்கானது, 30 டேஸ்க்கானது. ஸோ அப்படி இருக்கும்போது இது ரொம்ப வாட்ச் பண்ணணும். ஒரு ஹை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே லைக் எப்படின்னா சொல்கிறது, ஷார்ட் போட்டவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் ஒரு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வரதுக்கான வாய்ப்புகளை தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தோணிக்கிட்டே இருக்குது. அது எப்படின்றத நான் பார்க்கணும். ஏன்னா அதே மாதிரி 2.2 பில்லியன் கிட்ட இருக்குது. இதுவும் குறைஞ்சது கிடையாது. இது வந்து கீழே இறங்கிச்சுன்னா முடிஞ்சுது. 78,000 போச்சுன்னா 2 பில்லியன் அது வந்து லேட்டாக நடக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது மேலே போயிட்டு அதை எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு. ஸோ வீக்லியுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 479 மில்லியன் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது லிக்விடேட் ஆகிறதுக்காக. அதாவது கரெக்டான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 91,150. நான் சொன்னல அந்த ஓப்பன் கிட்ட நியர்பைலாம் போகும்போது இதெல்லாம் வந்து அடிக்கும். இது வந்து வீக்லியில். இதுவே வந்துட்டு மந்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா 94 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 700 மில்லியன் கிட்ட இருக்குது. அதான் நம்ம இப்போ அங்கே பார்த்தோம்ல மேப்பில், ஹீட் மேப்பில் அதே தான். ஸோ கீழே வந்து இருக்குது, இன்னும் போனால் காமிக்கும். அதான் நமக்கு வந்து இப்போதைக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா 90 கிட்ட ஒரு போகும்போது நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700-800 கிட்ட வந்து இருக்குங்க. இங்கே ஒரு 800 கிட்ட இருக்குது. நான் பார்த்தேன் இப்போ தான் 830 அப்படியே இருக்குது. நிறையா லிக்விடேஷன்ன்றது இருக்குது. ஸோ பில்லியன் கணக்கில் வந்து இந்த இடத்துல லிக்விடேட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே இதை வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதிகபட்சமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோன் இந்த ஜோன் தான். ஸோ நான் அதிகபட்சமாக ஒரு ஹைன்றது எதிர்பார்க்குறது வந்து இந்த ஜோன் தான். 78-79 கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ளோவில். பட் ஆனால் 77ன்றது நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். என்னுடைய ஐ நான் இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்குறது. அது எப்படி நடக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பிடிசியை பொறுத்த வரைக்கும். அல்ட்காயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் இது ரொம்ப நாளாக ஆக்சுவலி பிடிசி டம் பற்றி பேசலை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ஒரு இதை உடச்சது. அதுக்கப்புறம் உடச்சதுலேருந்தே ஸ்லோ ஃபார்மேஷனில் தான் வந்து எல்லாமே நடந்திருக்கும். எங்கேயுமே ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரிலாம் பண்ணியிருக்கு. இது ரொம்ப முன்னாடி நடந்திருக்கு. அதனால் இப்போ காமிக்கிறதுனால நீங்கள் இது பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் சொல்கிறேன், இது வந்து முன்னாடி நடந்திருக்கு, அப்புறம் அதை உடச்சிருக்காங்க, விழுந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. ஓகே, பெருசாக விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட வந்துட்டு 58 வரைக்கும் வந்திருக்கு. நான் 58-20 எதிர்பார்த்தேன். ஆனால் அது வந்து 58-51 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 30 பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிடுச்சு. ஏறி திரும்ப வந்து எங்கேருந்து உடஞ்சதோ, அதாவது நம்ம எதோ உடையணும்னு நினச்சோமோ அந்த இடத்துல வந்துட்டு இப்போது ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுது. இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் வச்சுட்டு கீழே அகைன் ரெண்டாவது கேண்டிலுமே ரெட் வீக் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதோட க்ளோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒரு வேளை இது வந்து மேலே ஃப்ளிப் பண்ணிடுச்சு, அதாவது 60க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னும் போது திரும்ப கண்டிப்பாக வந்து 61 லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் நிறையவே வந்து இருக்கும். அந்த டைம் தான் அல்ட் காயின்ஸ் சரி பிடிசியும் சரி பெருசாக இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ டாம் பொறுத்த வரைக்கும் அதாங்க எனக்கு கேட்டால் இப்போ இது வெயிட் பண்ணணும். இதை உடச்சிட்டாங்க அப்படின்னா 61 போச்சுன்னு வைங்களா, அந்த டைமில் அல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அடி அப்படின்றது வந்து இருக்கும். பட் ரொம்ப பெரிய அடி இருக்காது, கண்டிப்பாக ஆனால் ஒரு அடி இருக்கும். சரிங்களா, நார்மலாக இருக்குன்னு விழுந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே நல்லா மேலே போச்சு, இப்போ எல்லாமே பயங்கரமாக விழுந்திருக்கு. அதுலேருந்து இன்னும் மறுபடியும் கொஞ்சம் வந்து கீழே இறங்கும். இது உடைக்கதா இல்லைன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் வந்து அல்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும். பொறுத்த வரைக்கும் நான் அடுத்த வீடியோவில் நான் அதை வந்து கவர் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இதாங்க என்னோடய பிளான். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏதாவது முக்கியமான அப்டேட்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்மளோட ட்விட்டர்லையுமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த கிவ்வே இது கொடுத்துருப்பேன்ல, இதில் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கும், போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.